நன்மை என்ன தீமை என்ன உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த வீடியோ யாருக்குன்னா எஸ்பிஓவில் நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் பேமெண்ட் வராமல் இருந்திருக்கும். சில நபர்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியுமே உங்களுக்கு ரீஃபண்ட் வரல. இல்லை உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் எஸ்பிஓவில் கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது யாருக்கு தவறாக இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லாக்கில் இருக்குது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எது பிரச்சனை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் கரெக்ஷன் இருக்குது, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிட்டு இந்த மாதிரி யாராவது கேட்டகரியில் இருந்தால் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் இப்போ எஸ்பிஓவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்பிஓவில் யாரெல்லாம் ரீஃபண்டபிள் கொடுக்க போகிறீங்களோ கொடுத்துருப்பீங்க, கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகிருக்கும். ஸோ அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப், டவுன்லோட் அக்ரிமெண்ட், எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ், லாஸ்ட்டில் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகிருக்கும். நீங்கள் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை ஷோ பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, பேங்க் நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பிரான்ச் இதெல்லாம் காமிக்கும். ஏற்கனவே நீங்கள் என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஏற்கனவே என்ன ஐஎஃப்சி கோட் கொடுத்துருக்கீங்க, உங்கள் பேங்க் என்ன, உங்கள் நேம் என்ன, உங்கள் பிரான்ச் என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணி இருந்தால் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது ஆனால் இன்னும் பேமெண்ட் வரலன்னா உங்களுக்கு இன்னும் அந்த கேட்டகரியில் வராமல் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்க இதில் சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் ரீஃபண்ட் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எந்தவித பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் எந்த வித அப்டேட்டுமே நீங்கள் பண்ண வேணாம். ஸோ ஓகே, இது எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ். இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் வரும். அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்சி கோடு, கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சரியாக கொடுங்க, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் சரியாக கொடுங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னா பேங்க் அக்கௌண்ட் அந்த பெயர் இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பெயர் இருக்கோ அந்த பெயரை கொடுங்க. ஐஎஃப்சி கோடு இப்போ நீங்கள் செக் பண்ணி என்ன ஐஎஃப்சி கோட் இருக்கோ அதை கொடுங்க. கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோட்னா அதே இதுதான். இதுக்கு பிறகு உங்களோட டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். இனிமேல் உங்களுக்கோட ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். நான் இன்னும் அக்ரிமெண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணலை, நான் இப்போ அப்டேட் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். என்னைய கேட்டால் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ண பிறகு நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அக்ரிமெண்ட் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதோட ஃபுல் ஸ்டெப் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை. அதை டச் பண்ணி எப்படி அக்ரிமெண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.